அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மீனராசியில் பிறந்த அன்பர்களுக்கு குரு பகவானின் பெயர்ச்சி ஜூன் மாதம் 1ஆம் தேதி இந்த அற்புதமான உங்களுடைய ஜென்ம அதிபதி குரு பகவான் 10ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய குரு பகவான் அதாவது 5ஆம் பாவகத்துக்கு உச்சபலம் அடைய போகிறார். இது அம்ச ராஜயோகம், அற்புதமான மகா யோகம். இந்த யோகம் ஒருத்தருடைய வாழ்க்கையில் பெரும் ஒரு மாறுதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமான பெயர்ச்சி தான் குரு பெயர்ச்சி. இந்த பெயர்ச்சினால் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஒரு மாறுதலான காலத்தை இந்த குரு பகவான் ஏற்படுத்த போகிறார். இதனால் நீங்கள் அடையக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மீனம் ஜலத்தத்துவ ராசி, குரு பகவானின் அதிபதி ராசி. காலபுருஷ தத்துவத்தில் 12ஆவதாக வரக்கூடிய அயன சயன போக சுகஸ்தானாதிபதி ராசி. எப்போவுமே தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்க தான் இந்த மீன ராசிக்காரர். சமுதாயத்துக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி, அடுத்தவங்களுடைய நன்மைக்கு தகுந்த மாதிரி வாழக்கூடியவங்க மீனராசிக்காரர். தான் நல்லா இருந்த போதும் சுயநலமும் கிடையாது. அது கூட பிறந்தவங்களாக இருந்தால் என்ன, நண்பர்களாக இருந்தான்னா, உறவுகளாக இருந்தால் என்ன, 3ஆவது மனுஷனாக இருந்தால் கூட அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டால் இந்த மீனராசிக்காரர் தான். அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், மீனராசிக்காரர் அப்படி தான். ஆனால் நான் அப்படியாப்பட்டவங்க தாங்க, ஆனால் நாம் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற கேள்வி உங்கள்கிட்ட வரும். ஏன்னா அவ்வளோ ஒரு சிரமங்களை இந்த ஒரு 3.5 வருஷ காலத்தில் நீங்கள் அனுபவிச்சுட்ருக்கிறீங்க. சிலர்லாம் பார்த்தோம்னா நம்ம என்ன தான் செய்யலாம், எப்படி தான் பண்ணலாம் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அசால்ட்டாக இருக்கிற போதெல்லாம் அப்போல்லாம் நல்லா இருந்தோம், இன்றைக்கி பொறுப்பாக இருக்கிறோம், சரியாக இருக்கிறோம், இப்படி தான் இருக்கணும்னு நினச்சி ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறோம். கோபத்தையும் குறைச்சிட்டோம், ஆசைகளையும் குறைச்சிட்டோம், நேர்மையாக இருக்கணும்னு நினச்சி வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் வேலையிலையும் பிரச்சனை வருது. அது மட்டும் கிடையாது, நம்ம நினச்சவங்ககிட்டையும் பிரச்சனை வருது. சம்மந்தமே இல்லாமல் பகையாகிறாங்க. நாம் என்ன தான் நம்ம விரும்பி போனாலும் அவங்க நம்மளை விட்டு விலகி போகிறாங்க. ஆக மொத்தத்தில் காரணத்தை சொல்லி போனால் பரவாயில்ல, காரணமே இல்லாமல் நம்மளை வெறுப்பாங்க. ஆமாங்க, எல்லா இடத்துலையும் இப்படி தான் நடந்துகிட்ருக்கு மீனராசிக்காரருக்கு. இன்னொன்று பார்த்தோம்னா முகம் ஆரோக்கியமே முதல் மாதிரி இல்லை. என்னவோ நம்ம டல்லான மாதிரி இருக்கும். ஏன்னா ஜென்மத்தில் சனி. இதுக்கு முன்னால் 4ஆம் பாவகத்தில் உங்கள் ராசிநாதன் 4ஆம் இடத்துல இருந்தார். சரிங்களா? 4ஆம் இடத்துல இருந்தாலும் அதாவது அந்த யோகம் சிறப்பான முறையில் நமக்கு செயல்படல, என ஜென்மச்சனி. ஆனால் இப்போ உச்சபலம் அடைய போகிறாரு. உறுதியாக சொல்கிற மாற்றம் வரும், மாற்றம் ஏற்படும். இந்த மாற்றம் எந்த ஸ்தானத்தில் ஏற்படும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக இது கரெக்டாக உங்கள் ஜென்மம், உங்கள் ராசியை 9ஆம் பார்வையை பார்க்குறாரு குரு பகவான். 9ஆம் பார்வையை பார்க்கும்போது சனியின் தாக்கம் அப்படியே டல்லாக்கும். 7.5 சனிங்கிற ஒரு பிடி. நாம் என்ன ஒரு அடிமை வாழ்க்கை வாழ்கிற மாதிரி, வேலைக்கு போனால் அங்கே அவங்க சொல்கிறத நாம் கேட்குற மாதிரி இருக்குது. சுதந்திரமாக வேலை செய்ய முடியாது, நாம் கரெக்டாக தான் செய்வோம். ஆனால் அப்போவுமே குற்றம் சொல்லும்போது நம்ம என்ன ஆகும், பிடிக்காமல் இருக்கும். குடும்பம் எப்படி இருக்கும்னா, என்ன தான் விட்டு கொடுத்து போனாலும் விட்டு கொடுத்து போவர் கெட்டு போவதில்லை பழமொழி தான் ஆரம்பிச்சு. நம்ம என்ன தான் விட்டு கொடுத்து போனாலும் அப்போவும் நம்ம குற்றமே சொல்லிகிட்டு இருந்தால் எப்படி இருக்கும், புரியுங்களா? சம்மந்தம் இல்லாதவங்களால தான் ஏற்படக்கூடிய அந்த வில்லங்கம். இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா நமக்கு சில நட்பு வட்டாரங்கள் பிடிச்ச நட்பு வட்டாரம் திருமணத்துக்காக நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கிறீங்க. ஆனால் அது தேவையில்லாத அப்பப்போ எரிச்சல் மாதிரி இப்போ இல்லை. முதல்ல எல்லாமே கரெக்டாக இருந்தது, இன்றைக்கி பார்த்தா ஃபிக்ஸ் பண்ணுறது மேரேஜ் நடக்குமா நடக்காதான்னு தெரியல. இது இப்படியே போச்சுன்னா வேண்டான்னு ஒதுக்கி விட்டுறாமா. நல்லா இருந்தாங்க, கச்சிதமாக இருந்தாங்க, ஒருத்தர் இடையில வந்தாங்க, ஆண்ணிலேருந்து பிரச்சனை கண்ணுக்கு நல்லா தெரியும். ஆனால் சொல்லி புரிய வைக்க முடியாது, புரியுங்களா? மீறி பேசுகிறோம்னா நாம் தான் குற்றவாளி, நாம் தான் தப்பு பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி. இதை விடாங்க இந்த ஒரு 50-60 வயசு ஸ்டேஜில் இருக்கிறவங்க மீனராசிக்கார் குடும்பத்தில் பார்த்தோம்னா நல்லதுங்கிற ஒரு நல்ல விஷயங்கள் எதுவுமே செய்ய முடியல. டேட் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க, குழந்தைங்களுக்கு ஒரு திருமணம் பண்ணணும், மாப்பிள்ளை வரும். ஆனால் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு பொருத்தம் இருந்தால்
மாப்பிள்ளை பிடிக்கல, மாப்பிள்ளை பிடிச்சா பொண்ணுக்கு பிடிக்கல, எல்லாமே பிடிச்சதுன்னா சம்மந்தமே இல்லாமல் அது விலைக்கு போயிட்டாங்க, நடக்கலை. இதுதான் பிரச்சனை. அப்புறம் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் வைத்தியங்கள் செலவுகள் கண்டினியூ வந்துகிட்டே இருக்கிறது, காரணமே தெரியாது. கோயிலுக்கு போயிட்டு வந்தால் தான் நிம்மதியாக இருக்கும்னு நினைப்போம், கோயிலுக்கு போகும்போது நல்லா இருக்கும், போயிட்டு வந்த பார்த்தோம்னா என்ன சாமி கும்பிட்டு கடவுள் நமக்கு இன்னும் வரம் கொடுக்கலையே அப்படின்ட்டு சாமிக்கிட்டேயே நம்ம வருத்தப்படுற மாதிரி, சாமியே நினச்சி வேதனைப்படுற மாதிரி, கடவுள் எல்லாருக்கும் கடவுள் இருக்குது, நமக்கு மட்டும் இல்லையாட்டு இருக்குது, அப்படிலாம் நம்மளை நினைக்க வைக்கும். அதாவது ஒரு மனசில் வந்து ஒரு பாரம் அழுத்தம், கை வலிக்குது, கால் வலிக்குது, சாப்பாடு செய்யும்போது இருக்கிற நிம்மதி திருப்தி சாப்பிடும்போது இல்லை, 10 ரூபா பணம் வர்றது தெரியுது, எந்த பக்கம் போகுதுன்னு தெரியல, சம்மந்தம் இல்லாமல் கடன் வாங்க வைக்குது, அந்த கடனை கட்டுறதுக்கு, கடன் கட்டுறதுன்னா பிரச்சனை இல்லை, வட்டி கட்டுறதுக்கு இன்னொரு பக்கம் கடன் வாங்கி வட்டி கட்டுற சூழ்நிலை உருவாகுது. பார்க்குறவங்களுக்கு அப்போ அவங்களுக்கு என்ன குறை, அற்புதமாக நல்லா இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் என்ன தொந்தரவு அப்படின்னு நினச்சி நம்மளை பார்த்து இந்த நிலைமையில் கூட நம்மளை பார்த்து புறப்படுவாங்க மீனராசிக்கார். ஆனால் மீனராசிக்கார் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க, இருக்குதோ இல்லையோ கௌரவமாக கண்ணியமாக அடுத்தவங்களுக்கு முன்னால் கெத்தாக வாழக்கூடியவங்க ஆச்சுங்களா. நமக்கு பிறந்த வீட்லேயும் சரி புகுந்த வீட்லேயும் சரி எல்லாருமே வந்து நம்மளை வந்து நாம் அவங்களுக்கு பார்த்துருப்போம், ஆனால் நம்மளை எதிரியாக தான் நினைப்பாங்க. ஏன் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அதாவது 7.5 சனி, 12ஆம் இடத்துல ராகு, சரிங்களா. அப்போது இது வந்து இந்த குரு 4ஆம் இடத்துல முதல்ல இருந்த இடத்துல இருந்து பார்த்தாலும் தசம கேந்திர பிராசனம் இருந்தாலும் அது யோகத்தை கொடுக்கல, சரியா. இப்போது 5ஆம் பாவத்தில் உச்சம் அடைஞ்சிருச்சு, வாரிசுகள்னால நன்மைகள் உண்டாகும், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தாலும் கண்டிப்பாக வைத்தியங்கள் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தாலும் குழந்தை பாக்கியம் கைகூடி வரும். குழந்தைங்களுக்கு வாரிசுகளுக்கு நன்மையான விஷயங்கள், வேலை தொழில் திருமணம் தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தால் கூட இந்த நேரத்தில் நீங்கள் பண்ணிடுவீங்க. அவங்க நம்ம பேச்சு கேட்காம அவங்க ஏட்டிக்கு போட்டி பிரிஞ்சிருந்தாலும் சரி சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சி ஒன்று கூடிடுவீங்க, கண்டிப்பாக இது நடக்கும், சரிங்களா. குழந்தைகள்னால வாரிசுகளால் நமக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகும், நம்மளால் நம்ம பெற்றவர்களுக்கு ஒரு புகழை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக உருவாகும். பிரிவுகளில் இருக்கக்கூடியவங்க ஒன்று சேர்ந்துருவீங்க, மாற்றமே கிடையாது. 7ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்க்குது, பணம் வர வந்தே தீரும், தனஸ்தானத்தை பெருகெடுத்து கண்டிப்பாக நன்மைகள் உண்டாக்கி தீரும். அது மட்டும் கிடையாது, 5ஆம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தை பார்க்குது, வெளிநாடு வாய்ப்பு, தூரதேச பிரயாணம், வீடு கட்டுறது, மண்மனை வாங்கிறது, இடம் வாங்கிறது, ஒரு இடம் விற்கலாம்னு நினச்சி முயற்சி எடுத்து முடியாமல் இருக்கிறத இந்த நேரத்தில் நல்லது பண்ணிடுவீங்க, செய்ய முடியும். விரயங்கள் பண்ணி சுப விரயங்கள் உருவாக்குவீங்க. இப்படி குரு பெயர்ச்சி கண்டிப்பாக உச்ச குரு யோகத்தை கொடுக்கும், நன்மையை செய்வார், நல்லதே நடக்கும். கண்டிப்பாக ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஒரு வருட காலம் அற்புதமாக இருக்குது. அக்டோபர் மாதம் சிறு அதிசார பயிற்சிகள் நடந்தாலும் பெரிய அளவில் மாறுதல் இருக்காது, சரிங்களா. அப்போ அந்த நேரத்தில் வந்து கோச்சார அடிப்படையில் கேதுவோட தொடர்பு ஏற்படும் போது சில பிரச்சனைகள் இந்த அக்டோபர் மாதத்தில் பார்த்தோம்னா அது உலக அளவிலேயே பார்த்தோம்னா சில பிரச்சனைகள் வரும். பொருளாதார பிரச்சனை வேறு ஒன்றும் கிடையாது, பொருளாதார பிரச்சனை கொஞ்சம் நெருக்கடிகள் சில இது உருவாகக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டாகும். ஏன்னா ஏற்கனவே வந்து ஜலராசியில் சனி பகவான் இருக்கிறதுனாலையும் இது வந்து பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய பெட்ரோல் அதாவது எண்ணெய் அது மட்டும் கிடையாது, இரும்பு சம்மந்தப்பட்ட ஜலம் கடல் சார்ந்த சில பிரச்சனைகள் இதெல்லாமே உருவாகிறதுக்கு இந்த சனி பகவானுடைய பயிற்சி சரியில்லாமல் இருந்ததுனாலையும் இப்போ குரு உச்சம் அடைகிறதுனால சில பிரச்சனைகள் தீர்வுக்கு வந்து மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக இருப்பதனால மீனராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி அற்புதமான சக்ஸஸ் காலம், சரியான முயற்சி எடுங்க, அற்புதமான முன்னேற்றம் இருக்கும். இப்போ சொன்னது கோச்சார் அடிப்படையில் நான் பலன்கள் சொல்லி இருக்கிறதுனால, ஆனால் பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா லக்னம் என்ன தசாபுத்தி நடக்குது, நம்ம ஜாதகத்தில் குரு பகவான் என்னுடைய வலிமை என்ன யோகங்கள் இருக்குது, ஏதாவது தோஷங்கள் இருக்கா, அதுக்கு ஏதாவது நம்ம ஒரு கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணணுமா, இல்லை இந்த வாசல் நம்ம ராசிக்கு ஒத்து வருமா, இந்த திசை ஒத்து வருமா, சரிங்களா. சில விஷயங்கள் நம்ம ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். நம்மளுடைய வாழ்க்கை யார் இந்த நட்சத்திரக்காரர் நமக்கு பொருத்துமா ஒத்து வருமா, இந்த நட்பு சரியாக இருக்குமாங்கிறது நம்ம பிறப்பு ஜனன ஜாதகத்தில் எல்லாமே கணிக்க முடியும், சரிங்களா. அதனால் உங்களுடைய ஜாதகம் இதுவரைக்கும் பார்க்காமல் இருந்தால் நம்மக்கிட்ட பார்க்கணும் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் முனையும் தெரியப்படுத்தி உங்களுடைய சந்தேகங்களையும் கேட்டுக்கலாம், ஜாதக பலன்களையும் அற்புதமாக பார்த்துக்கலாம், சரிங்களா. இந்த குரு பெயர்ச்சியிலிருந்து மீனராசி அன்பருடைய வாழ்க்கையில் பெரும் ஒரு முன்னேற்றம், மாறுதல், செல்வாக்கு, மன மகிழ்ச்சி கிடைக்கணுங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.